சில வகையான தூபங்கள் மனிதனுக்கு ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு உயர்த்தும். தூபங்கள் ஒரு 16 இருக்கிறது. அதை நான் பின்னால் சொல்கிறேன். தூபத்தோட மகிமை சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம காற்று மண்டலத்தில் ஈத்தர் அப்படின்னு ஒரு ஒரு ஒளி அடுக்கு இருக்குது. சவுண்ட் ட்ராக் அப்படி இருக்குது. மியூசிக்கலில் எப்படி ட்ராக் இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்குது. இதில் எல்லாருடைய எண்ணங்களும் அதை பதியும். நம்ம வீட்டில் சண்டை போட்டாலும் அந்த சண்டையினுடைய கண்டென்ட் அங்கே நிற்கும். சந்தோஷம் இருந்தாலும் இருக்கும். அப்போ துர்வாடைகளும் அங்கே தான் இருக்கும், கெட்ட வாடையும் அங்கே தான் இருக்கும். அப்போ எல்லாத்தையுமே நமக்குள்ள ஊடுருவி நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு தக்கபடி அதை சுவாசித்தால், அங்கே தங்கி இருந்தால் அதனுடைய தன்மைகள் எல்லாம் நமக்குள்ளே வந்துடும். அதனால தான் எல்லார் வீடுகள்லேயும் போய் தங்கக்கூடாது, எல்லா அறைகளிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஒளி அடுக்குகளில் இருக்கக்கூடிய துன்பத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் போக்கணும், க்ளீன் பண்ணணும். ஒரு கேசட் இருக்குது, அதில் ஏற்கனவே பாடின பாட்டு இருக்குது, அதோட இன்னும் மேலும் பதிஞ்சோம்னா அது ரெண்டும் படித்தா நல்லா இருக்காது. அதுபோல் நம்ம வீடுகளில் துக்கமும் துயரமும் கர்மமும் அது எல்லாத்தையும் நம்ம நித்தம் போக்கணும். அப்படி போக்குவதற்குரிய வழியை தான் தூபங்கள் செய்கிறது. அவைகள் என்ன செய்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். நல்லா கங்கு போட்டு அந்த நெருப்பை சுற்றி செய்து அதில் ஒரு சொட்டு நெய் விட்டு, நான் சொல்ல போகிற பொருள்களை எல்லாம் வாங்கி இடித்தோ தூளாக்கி பவுடராக்கி டப்பாவில் வச்சுக்கிட்டு நல்ல நேரம் வருகின்ற பொழுது தான் போடணும். காலையில் போடலாம், மாலை வேளையில் போடலாம், மாலையில் சூரியன் மறைகிற நேரத்தில் போடலாம். அப்போ என்னென்ன பொருளுக்கு அது மகத்துவங்கிறத கிருஷ்ணர் அழகாக சொல்லியிருக்கிறாரு மகாபாரதத்தில். சந்தனம், சந்தன குச்சி, சந்தன செராய், அது தெய்வ கடாட்சத்தை தரும். அது கங்கில் போட்டால். சாம்பிராணின்னு ஒன்று தனியாக இருக்குது. அதிலேருந்து வர்ற பிசுக்குகள் நமக்கு கண் திருஷ்டியை போக்கும், பொறாமை போக்கும், நமக்கு முன்கோபத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஜவ்வாதுன்னு இருக்குது. அந்த ஜவ்வாதுவை எடுத்து அதுவும் சாம்பிராணியில் போட்டால் திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும். அகில் அப்படின்னு பேர் உள்ளது இருக்குது. அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, தூளாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். குழந்தை பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். படுக்கையில் அந்த தூபத்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிடைக்கும். துகிலின்னு ஒன்று இருக்குது. அகிலி வேறு, துகிலி வேறு. அதில் குழந்தை நல்ல ஆயுளோடு பிறக்கிற குழந்தைக்கு அகில், துகில் என்பது குழந்தை வளர்ப்புக்கு நல்ல ஆயுளோடு அழகோடு ஆரோக்கியத்தோடு அது இருக்கும். துளசி விதை இருக்குது, காஞ்ச துளசி இருக்கும், அதை நல்லா சேகரித்து டப்பாவில் வச்சுக்கணும். அது காரிய தடை, ஒரு காரியத்தை தடைப்படுத்துது, தடையை எல்லாத்தையும் வரட்டும், திருமண தடையை போக்கும். இப்போ தூதுவளைன்னு அப்படின்னு இருக்கும், தூதுவளை செடி, அதையும் அந்த இலைகளை காய வைத்து நாம் எடுத்து வீட்டில் தெய்வங்கள் என்னாலும் நமக்கு அங்கே நின்று அருள் புரியும். தூதுவளை, அதனால் வீடுகளில் அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. இப்போ கடைகளில், மருந்து கடைகளில் வலம்புரி காயின்னு ஒன்று இருக்கும், அப்படியே காயை வளைஞ்சிருக்கும், வலம்புரி காயின்னு இருக்கும். அந்த வலம்புரி காயை கணபதி ஹோமத்தில் போடுவாங்க. ஆனால் நம்ம வீடுகளில் அதை நல்லா இடித்து காய வச்சு பவுடராக்கினா 12 வகையான பூதகணங்கள் துஷ்டம் நீங்கும். பூத பிரேத பிசாச பிரம்மராஜ காளி சராளி வடுகாதி பைரவாதி துஷ்ட நீச்ச சக்திகள் உச்சந்தி சக்திகள் எல்லாம் நீங்கும். அது மாதிரி 12 பூதகணங்கள் வீட்டுக்குள்ளே வராது. அதே போல் வெள்ளை குங்குலியம் சொல்லவே வேண்டாம். வெள்ளை குங்குலியத்தை என்ன செய்யும்னா துஷ்டாவிகள் விலகும். அதே போல் வெள்ளைக்கடுகு இருக்குது, அதையும் நம்ம நல்லா காய வைத்துக்கொண்டு ஒரு ஸ்பூன் போட்டோம்னா பகைமையிலிருந்து நம்மை, எதிர்ப்புகள்லேருந்து நம்மளை காப்பாற்றும். நாய்க்கடுகு அப்படின்னு ஒன்று இருக்குது. துரோகிகள் நம்மை கண்டால் ஓடிடுவாங்க, புரியுதுங்களா? அதே போல் மருதாணி விதை நம்ம குடும்பத்தில் கண் கோளாறுகள், சூரியனுடைய கோளாறுகள், அரசு வகையில் எதிர்ப்புகள், இதுகள் எல்லாத்தையும் போக்கிடும். கரிசலாங்கண்ணி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அந்த இலையை காய வைத்து எடுத்து அதை நீங்கள் சாம்பிராணியில் போட்டிங்கன்னா ஜீவ சமாதி அடைந்த மகான்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். வேப்பம்பட்டைன்னு இருக்குது. வேப்பம்பட்டையெல்லாம் போட்டு புகை போட்டீங்க அப்படின்னா ஏவலும் பீடையும் நீங்கணும். நன்னாரி வேறு இருக்குது, அதையும் காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டா ராஜவசியம் நமக்கு கிடைக்கும். வெட்டி வேறு சகல காரியங்களில் நமக்கு சித்தியாகும். வேப்பை இலையை எடுத்து காய வச்சு தூள் பண்ணி அதை போட்டிங்கன்னா, சாம்பிராணியோட கட்டிங்கன்னா சகல நோய் நிவாரணம். மருதாணி இலை, மருதாணி இலையை எடுத்து காய வச்சு
லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அருகம்புல் எடுத்துக்கொண்டால் சகல தோஷமும் போய் நிவாரணமாகும். இதெல்லாம் கிடைக்கும். எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போனீங்கன்னா, காலையில் போனீங்கன்னா, சுவாமிக்கு போட்டிருக்கக்கூடிய அருகம்புல், துளசி, இன்னும் என்னென்ன பூ, ரோஜாப்பூ இருக்கோ எல்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க. அப்படியே ஒரு பெரிய சாக்கில் தூக்கி கொண்டாந்து வச்சு வீட்டில் மொட்டை மாடியில் நிழல் காய்ச்சலாக போடலாம். காய வச்சு எடுத்து நல்லா பவுட்ரு டப்பாவில் போட்டு வச்சு அப்படி போட்டால் சுகமாக இருக்கும். சும்மா போட்டு காசு செலவழித்து எதற்கு வேண்டாம். நம்ம பாட்டையும் முப்பாட்டையும் சொல்லிட்டு போயிட்டேன். செய்கிறது தான் நம்ம வேலை. ஐயா யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பேர் வைக்கணும், குழந்தைகளுக்கு வீடு மனையடி சாசனம் பார்க்கணும், ஐயாவை கூப்பிடுங்க, ஃபோனில் பணம் கட்டுங்க, பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.